தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் டீசலில் இயங்கும் 164 பேருந்துகள், எரிவாயுவில் இயங்கும் 136 பேருந்துகளின் சேவையும் தொடங்கி வைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தொடர்ந்து வழங்கலாம். 300 பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த துவங்கி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் டீசலில் இயங்கக்கூடிய 164 பேருந்துகளும் 136 எரிவாயுவில் இயங்கக்கூடிய பேருந்துகளும் இன்று துவங்கி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான திட்டத்தை துவங்கி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்கான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து இந்த 300 பேருந்துக்கான திட்டத்தை புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 300 பேருந்துக்கான திட்டத்தை கொடியசைத்து துவங்கி வைத்திருந்தார். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் துறை சார்ந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் 300 பேருந்துகளுக்கான சேவை எந்தெந்த ஊர்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கும் எங்கிருந்து அனுப்பப்பட இருக்கின்றது என்கின்ற குறித்தான அந்த கேள்விகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் அமைச்சர் பார்த்திபன் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகிய இருவருமே மற்றும் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் என அனைவரும் கலந்துரையாடிய பின் பெரம்பூருக்கு செல்லக்கூடிய பேருந்தின் மூலமாக தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை சென்று தற்பொழுது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறிய உடனேயே ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் பேருந்தினுடைய தரம் குறித்தும் நிலவரம் குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டிருந்திருக்கின்றார். அதன் பிறகு அந்த பேருந்தில் இருந்தபடியே தன்னுடைய கைபேசி மூலமாக செல்ஃபி எடுத்தபடியும் அதே போன்று தன்னுடைய மொபைலில் தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் செல்லும் பகுதி வரை முழுவதுமே தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுத்தவாறு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக போக்குவரத்து தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருக்குமாறும் அதே போன்று பேருந்தின் தரம் அதே போன்று வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் ஒரு பேருந்தில் அமர்ந்து நீண்ட தூரம் செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் இடையூறுகளும் அசௌகரியங்களும் ஏற்படாமல் இருக்குமாறு பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கருத்தை முதலமைச்சர் விஜய் போக்குவரத்து துறைக்கு அறிவுரையாக வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பேரிலேயே புதிதாக 300 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பழைய பேருந்துகள் தரமில்லாத பேருந்துகளை நிறுத்தி வைத்து புதிய பேருந்துகளுக்கான சேவையை தொடங்க வேண்டும் எனவும் அதன்படி பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வகையில் எந்த ஒரு பயணங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் பொதுமக்கள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு சென்றால் மட்டும் போதாது, அந்த பயணத்தை சௌகரியமாக உணர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் இந்த புதிய பேருந்துகள் திட்டத்தினாக 300 பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலாவதாக மதுரை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதே போன்று மாநகர போக்குவரத்துக்கும் ஏற்படுவாறு இந்த பேருந்துகள் புதிதாக சேவையானது தொடங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இன்று மிலாடி நபி பண்டிகை சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள், வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்கின்ற ஒரு காரணத்தினால் சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த பேருந்தின் மூலமாக தங்களுடைய பயணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று முதலே இந்த பேருந்துகளுக்கான அந்த சேவையானது தொடங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இதற்கான சேவைகளானது தொடங்கப்பட இருக்கின்றது. பொதுமக்களினுடைய தேவைக்கு ஏற்றவாறும் பொதுமக்களினுடைய கூட்டத்திற்கு ஏற்றவாறும் இந்த பேருந்துகள் அந்தந்த பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் என்கின்ற அந்த ஒரு தகவலும் போக்குவரத்து துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாலைக்குள் அனைத்து பேருந்துகளுமே அவரவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் முனையத்திற்கும் செல்வதற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.